ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இந்த லோகேஷ் பொன்னாங்கண்ணி செடிக்கு பின்னாடி இருக்கிறதுனால பார்க்குறீங்க. ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளோ கீரைகள் வளர்ந்துருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸில் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நம்ம கண்களை பாதுகாப்பாக வச்சுக்க இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடலாம். நம்மளோட சேனலில் முதல்லையே நம்ம இந்த கீரை எப்படி வளர்க்குறதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வல்லாரக்கீரை வளர்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரை எதுக்குன்னா மூளை வளர்ச்சிக்காக ஒரு கீரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வல்லாரக்கீரை. இந்த கீரைக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னா சரஸ்வதி கீரை. இந்த சரஸ்வதி கீரையை நம்ம சாப்பிடும்போது ஞாபக சக்தி நம்மளுக்கு அதிகமாகும். இந்த கீரை தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை நம்ம டெய்லியும் பச்சையாக மூணனா சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். இந்த கீரையை உங்களுக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் இந்த கீரையை அரைச்சி தோசை மாவில் கூட கலந்து தோசையை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த கீரையை நம்ம பறித்து போடுறோம்ல, ஏன்னா இது பழுத்துச்சு. நம்ம பழுத்ததை யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரையில் என்னென்ன சத்து இருக்குன்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, தாதுப்புகள், உயிர் சத்து. இந்த சத்தெல்லாம் இருக்கிறனால இந்த கீரை கண்மங்களுக்கு கூட நல்லது. வெரிகோஸ் நோய்க்கும் யானைக்கால் நோய்க்கும் இந்த கீரை ரொம்ப நல்லது. இந்த கீரையை எப்படியெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடலான்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பருப்புக்குள்ளே போட்டு சாப்பிட்டுக்கலாம், சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் போடும்போது இந்த கீரையில் 4-5 பறித்து ஜூஸாக போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரையை பறித்து எப்படி வைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வேரோட பறிச்சுட்டு இருக்கிறேன். இதான் பறித்து முடிக்க போகிறேன். பறித்து முடிச்சிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர் எப்படி இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு வெள்ளையே இருக்குது. வேரை பார்த்துட்டீங்களா? வேர்லேருந்து தான் இந்த கீரை செடி நம்மளுக்கு வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு. வேரை பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நம்ம வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கீரை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மண்ணை பறிச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆழமாக பறித்து இந்த வேரை அப்படியே மூடி வச்சிடலாம். கீரையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கீரை வேர்லேருந்து தான் வருது, சீட்லேருந்து வராது. வேர் வச்சாலே இந்த கீரை நல்லா வளரும். ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரக்கீரை சீக்கிரமாக வளர்கிற ஒரு கீரை. கீரையை இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நாங்கள் வச்சது நீங்கள் பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வைங்க. வாங்க, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
செடியை வளர்ப்போம், உயிரை காப்போம். சேவ் த ட்ரீ, சேவ் த லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு என்கரேஜா இருக்கும். பாய்.